இது 29% இது இருக்கிறதுலே வந்து ஃபிசிக்கலில் வந்து இது ஹெவி பனிஷ்மெண்ட் சார். அது இப்படி நிற்கிறது இது வந்து சாதாரண வந்து யாரும் நிற்க முடியாது. இவர் ட்ரைன் பர்சன்னால ஆர்மி ட்ரைன் பண்ணுறதுனால இது நிற்கிறதுக்கு ஹெவி பனிஷ்மெண்ட் இருக்கிறதுலே வந்து இதுதானா. இது வந்து சின்ன சின்ன தவறுகள் சார். இந்த சேவ் பண்ணல, பட்டன் போடல, யூனிஃபார்ம் ஷூ லேஸ் கரெக்டாக கட்டலை அப்படின்னும் போது ஷூ லேஸ் ஒழுங்காக கட்டலைன்னா கூட. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் முட்கா பொசிஷன். முக்காவா? இது என்ன சார்? இதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் சார். சொச்சோ, இது எதுக்காக வரும்? இதுவும் சேம். அதாவது ஆர்மியில் வந்து அடிக்காமல் சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அடிக்காமல் அவங்க உடம்பு அவங்களே வர்த்திக்கிற மாதிரி. ஸோ இது ஒரு பனிஷ்மெண்ட். ஏந்திரமா ஆர்மினா டிசிப்ளின் தான் சார். அந்த டிசிப்ளின் ஒழுக்கம் அங்கே வரனாவே கண்டிப்பாக. இப்போ சில பேர் வந்து ஏர் கட் பண்ணாமல் வந்திருப்பான். 5:30னா 5:30 வந்து 5:15க்குலாம் வந்து ஃபாலின் ஆகிடணும். இதனுடைய டிசிப்ளின், இதனுடைய ஒழுக்கம், இந்த டைம் பங்க்சுவாலிட்டி தான் வந்து உன்னை லாஸ்ட் ஃபைனலாக வந்து சக்ஸஸ் பண்ணுற விஷயம். அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த டைமே வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு டைம் கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட. அதே மாதிரி க்ளீன் ஷேவில் இருக்கணுமா? டெய்லி இருந்தவொடனே ஷேவ் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக சார். அது கண்டிப்பாக சேவ் பண்ணணும். ஏன்னா ஃபீல்டு வேறு, பிசி ஏரியான்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து கண்டிப்பாக டிசிப்ளின் வச்சுக்கணும், சில இடத்துல வந்து தாடிலாம் வச்சுக்கலாம். அங்கே காஷ்மீரில் வந்து கிளைமேட் கண்டிப்பாக மாறும். ஒரு 3 month 4 month டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஐஸ் ஸ்னோஃபால் கண்டிப்பாக பெய்யும். அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்துல வந்து எக்யூப்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. கோட் இருக்குது, ஜாக்கெட்டு, மேலே உள்ள இன்னர் எல்லாமே கொடுப்பாங்க. அது மீறியும் அந்த ஒரு மாத காலத்தில் வந்து அதோடைய கிளைமேட் சுச்சுவேஷன் இருக்கிறது எப்படி இருக்கணுன்றது அது கண்டிப்பாக கிளாஸ் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க ப்ளூட் ப்ரூஃப் அப்படின்ட்டு. அது ஒரு ப்ளூட் ப்ரூஃபுடைய வெயிட் இருக்குது. மினிமம் 4 kg 5 kg வரைக்கும் இருக்குது. ஃப்ரண்ட் இருக்குது, பேக் இருக்குது, மேலே படுக்கான்னு சொல்லுவாங்க, ஹெல்மெட் போட்டு. அது எவ்வளோ வெயிட்டு? ஏன்னா ஹெல்மெட்டும் ரொம்ப கனமாக இருக்கும். அது மினிமம் 2 kg ரீச் இருக்கும் சார். வெயிட்டை விட கனத்தை விட நம்மளுடைய பாதுகாப்பு தான் ப்ரொடெக்ஷன். அதுதான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன். அதனால் இவ்வளோ வெயிட் இருக்குது அவ்வளோ வெயிட் இருக்குன்னு எங்களுக்கு அப்போல்லாம் வெயிட்லாம் தெரியாது. கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணணும். எம்ஏசி சென்டர் ட்ரைனிங் முடிச்சுட்டு எங்கள் யூனிட் போகும்போது இந்த 44RRன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ கேள்விப்பட்டோம். அமரன் படத்தில் கூட சொல்லியிருந்தாங்க. 2003லலாம் நாங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது அங்கெல்லாம் ஒரு சொல்லுவாங்க, சில பேர் ஏதாவது தப்பு பண்ணாங்க அந்த ஃபீல்டில் வந்து 44RR தான் ஒரு பயத்தை வந்து எங்களுக்கு பெருசாக தெரியும். அப்போது என்ன கூட இருந்தவன் என்ன அங்கே எங்கள் பெட்டலில் இருந்துட்டு என்னோடவே கேம் விளையாடிட்டு என்னோட கூட ட்ராவல் பண்ணி இருக்கும்போது எங்கள் ஃபேமிலியெலாம் அதாவது அப்பா அம்மாலாம் விட்டுட்டு நாங்கள் போகும்போது எல்லாமே அண்ணன் தம்பி தான் பாடிட்டுருப்போம். அந்த டைமில் வந்து இவருக்கு வந்து அந்த 44 பெட்டலில் வந்து போஸ்டிங் வருது. அப்போது வந்து சரி ஓகே நானும் தைரியமாக சரி போய்ட்டு வாங்க, அவரும் வந்து சொல்லிட்டு போகிறாரு நான் 44 போயிட்டு ஒரு மாதங்கள், அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய சிஓ வந்து சொல்கிறாரு, இதுமாதிரி அந்த ஜவான் வந்து உயிரிழந்துட்டார், தியாகம் பண்ணிட்டார் இந்த நாட்டுக்காக அப்படி. அப்போ வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தம் சார். ஏன்னா கூடவே இருந்துட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு இருக்கும்போது ரொம்ப அது எங்களால் மறக்க முடியாது. எனக்கு முதல் டைமாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னுடைய அதாவது ஆர்மியில் ஒரு தோழனாக இருந்துட்டு கூடவே இருந்துட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சார். இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணுறது ஒரு பெருமை தானே சார். அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய நண்பர் கூட இருந்தவங்க வந்து உயிர் விட்டாங்க அப்படின்றத விட இந்த நாட்டுக்காக உயிர் விட்டார்ன்றது ஒரு பெருமை தானே. அவருடைய அங்கே எங்கள் ரெஜிமெண்ட்டில் அவருடைய ஃபோட்டோவோ அவர் பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ வீரர்கள், ஒரு நண்பரை இருந்துறதில்லை சார், எவ்வளோ வீரர்கள் நாங்கள் உருவாயிருக்கோம், எவ்வளோ பேர் அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து அட்வான்ஸ் ஆகிருக்கோம் சார். இந்த 44RR பற்றி பேசும்போது இப்போ ரீசெண்டாக தான் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சது. ஏன் அந்த 44RR தான் ஒரு தயக்கமும் ஒரு பயமும் வருது சார்? 44RR அப்படின்றத இடம் லொக்கேஷன் தகுந்த மாதிரி சார். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 2003லாம் பார்த்தீங்கன்னா புல்வாமா டிஸ்ட்ரிக்ட்லாம் சோஃபியான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 2012 மீண்டும் போகும்போது 2012 போக பார்த்தீங்கன்னா சோஃபியான் டிஸ்ட்ரிக்ட் தனியாக பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல சோஃபியான்றது சாதாரண இடம் கிடையாது. இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன அந்த கிராமத்தில் அந்த இருக்கிற சோஃபியான் இடத்துல ரொம்ப டேஞ்சரஸான இடம் சார். சோஃபியானாவே கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. புல்வாமா நம்ம சிஆர்பி அட்டாக் பார்த்திங்கன்னா அந்த சோஃபியான் பக்கத்தில் புல்வாமா கிராஸ் பண்ணி தான் சோஃபியானா போகணும். புல்வாமா டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு அட்டாக் ஆனது அது யாராலையும் இன்றைக்கி கூட மறக்க முடியாது.